Hi guys, welcome back to Next Gen X. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பூலியன் டேட்டா டைப் பற்றி நம்ம ஃபுல்லாக படித்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் இன்டீஜர் டேட்டா டைப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் அன் இன்டீஜர்? இன்டீஜர் அப்படின்னா எனி ஹோல் நம்பர்ஸ், அதாவது நான் எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஆர் ஈவன் 1 அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் எக்கோ பண்ணுறேன். எக்ஸ் அப்படின்றத எக்கோ பண்ணுறேன். சேவிங் அண்ட் ரிஃப்ரெஷ். பார்த்தீங்கன்னா இங்கே 1 அப்படின்றது உங்களுக்கு டைரெக்டாக பிரிண்ட் ஆகும். பட் இது என்ன டேட்டா டைப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம வார்டம் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ன்றதை வார்டம் பண்ணுறேன். அடுத்து ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்படின்றது நமக்கு கிளியராக புரியுது. ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி நான் இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் அகெயின் ஸோ 1 is an integer அப்படின்னு INT stands for keyword integer. ஸோ இன்டீஜர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டீஜரோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு PHPலேயே நமக்கு ஒரு பில்டின் கான்ஸ்டன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா PHP INT மேக்ஸ், அதாவது மேக்ஸிமம் ரேஞ்ச், மேக்ஸிமம் நம்பர் பாசிபிள் டு ஸ்டோர் இன் அன் இன்டீஜர் வேல்யூ ஃபார் திஸ் பர்டிகுலர் மிஷின் அப்படின்றது. ஏன்னா 32 பிட்டுக்கும் 64 பிட்டுக்கும் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ உங்களோட மிஷின் 32 பிட்டாக இருந்தது அப்படின்னா இப்போ நான் கொடுக்குற வேல்யூலேருந்து பாதியை நீங்கள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 9 மில்லியன் ஆடு, ஆல்மோஸ்ட் 9 மில்லியன் ஆடு. ஸோ இதுதான் என்னோட மேக்ஸிமம் இன்டீஜர் வேல்யூ ஃபார் திஸ் பர்டிகுலர் மிஷின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மினிமம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. மின் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இதை நான் சேவ் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பேஜை. ஸோ -9 மில்லியன் சம்திங் ஆட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இன்டீஜர் இஸ் ஆல் அபவுட். ஸோ இன்டீஜர்ன்றது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். ஒரு ஹோல் நம்பர் ஃப்ராக்ஷனாக இல்லாமல், டெசிமலாக இல்லாமல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் இன்டீஜர். அண்ட் இதை நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காகவும் ஒரு இது வந்து ஸ்ட்ரிங்காகவும் நீங்கள் பார்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து இதை நான் ஸ்ட்ரிங்கா அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்காக நான் வந்து டைப் காஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் வில் கிவ் இட் அஸ் ஸ்ட்ரிங் 20 கேரக்டர்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு இங்கே பார்ஸ் ஆகும். இது ஸ்பெசிஃபிக்காக இன்டீஜராக வந்து ஸ்பெசிஃபை பண்ணுன்றது கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மினிமம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். நான் இதை திருப்பி நான் மேக்ஸிமம் நான் மாற்றிடுறேன். +1 ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சை விட அதிகமாக போச்சு அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் டு ஃப்ளோட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் டைப் காஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு சம் ஜெப்ரிஷ் வேல்யூ உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். மைனஸில் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர் உங்களுக்கு வந்து இஃப் யூ செட் இட் அஸ் எரர் ரிப்போர்ட்டிங் வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச் இது வந்துடும். ஸோ pretty much it. ஸோ இன்டீஜரை பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேறு கான்செப்ட் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.